Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸை வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. சேர்ல உட்காரு. நம்ம சொல்லுவோம்ல சேர்ல உட்காரு அப்படின்னு. ஏன் நின்றுட்டு இருக்க, சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது பாருங்க. உட்காரு அப்படின்னா சிட். உட்காருனா சிட். எதுல உட்காரு? சேர்ல. சேர்ங்கிறது என்னது? ஒரு சர்ஃபேஸ் தானே. அதுக்கு மேல நம்ம வந்து உட்கார்றோம். இப்படி சர்ஃபேஸ் பரந்த பரப்பு, அதுக்கு மேல ஒண்ணு டச் ஆகி இருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த சேர் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆன் த சேர். இப்போ சேர்ல உட்காரு அப்படின்னா சிட் ஆன் த சேர். நெக்ஸ்ட் பாருங்க, இங்க உட்காராத. நம்ம சொல்லுவோம்ல இங்க உட்காராத, அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப இங்க உட்காராதே அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி? இங்க உட்காராதே அப்படின்னா டோன்ட் சிட். Don't sit. அடுத்து இங்க இங்கே, இங்கேனா here. இது அங்க உட்காராத அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப அங்க உட்காராதேனா don't sit there. Okay, don't sit there. நெக்ஸ்ட் பாருங்க, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. நம்ம சொல்லுவோம்ல எனக்கு தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு அதை எப்படி சொல்லலாம் பாருங்க. இது வந்து எனக்கு அப்படிங்கிறது சப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து ஆப்ஜெக்ட். சரியா? எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றோம். அப்ப கொண்டு வா அப்படின்னா bring. கொண்டு வானா bring. அத ஃபர்ஸ்ட் எழுதணும். verb. ஓகே, bring. அடுத்து யாருக்கு கொண்டு வா? எனக்கு. எனக்குன்னா me. ஆப்ஜெக்ட். ஓகே, me. அடுத்து என்ன கொண்டு வரணும்? கொஞ்சம் தண்ணீர். அப்போ some water. ஓகே, அப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு bring me some water. bring me some water. நெக்ஸ்ட் பாருங்க, அதை இங்க கொண்டு வா. அதை இங்க கொண்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அதை இங்க கொண்டு வா அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்? கொண்டு வா. கொண்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? bring. அதை அப்படின்னா it. அடுத்து that's சொல்லலாம். ஓகே, அடுத்து இங்கே. இங்கேனா here. bring it here அப்படின்னா அத இங்கே கொண்டு வா. bring it here. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, எங்கேயும் போ. நம்ம சொல்லுவோம்ல எங்கேயும் போ, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப எங்கேயும் போ அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம் பாருங்க. போ. போனா go. அடுத்து எங்கேயும் அப்படின்னா anywhere. ஓகே, go anywhere அப்படின்னா எங்கேயும் போ அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் பாருங்க, போய் முகம் கழுவு அப்படின்னு சொல்லுவோமா? போய் முகம் கழுவு, ஃபேஸ் எல்லாம் டல்லா இருக்கு, போய் முகம் கழுவு அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ முகம் கழுவு போ அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், இல்ல போய் முகம் கழுவு அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஓகே, அதுக்கு போய் போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கோ. அடுத்து அண்ட் முகம் கழுவு அப்படின்னா கழுவுறதுக்கு வாஷ். அடுத்து யுவர் ஃபேஸ், போய் உன்னுடைய முகத்தை கழுவு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யுவர், உன்னுடைய, யுவர் ஃபேஸ். ஓகே, அப்போ go and wash your face அப்படின்னா போய் முகம் கழுவு. இது இந்த and வந்து போட்டாலும் ஒண்ணும் இல்ல, போடாட்டியும் ஒண்ணும் இல்ல. go wash your face னு சொல்லலாம், இல்ல go and wash your face னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க? நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த விரும்புறீங்க அப்படின்னா இப்படி கேட்கும் போது இத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கேட்கலாம். ஓகே, இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பத்தி ஒரு क्वेश्चन கேக்குறோம் அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? do இல்லனா does யூஸ் பண்ணி நம்ம क्वेश्चन கேட்போம். ஓகே, அல்ல பாருங்க என்ன WH क्वेश्चन வந்திருக்கா, அதனால அத ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஓகே, what என்னன்னா what, அதுக்கு அப்புறம் do வருமா does வருமா? அது சப்ஜெக்ட பார்க்கணும். நீங்க. நீங்கன்னா you. சப்ஜெக்ட் you வந்திருக்கனால இங்க என்ன யூஸ் பண்ணுவோம்? do யூஸ் பண்ணுவோம். ஓகே, WH क्वेश्चन வந்தா அத ஃபர்ஸ்ட் எழுதணும், அதுக்கு அப்புறம் do இல்லனா does அந்த ஆக்ஸிலரி வெர்பை எழுதணும். அது வந்து சப்ஜெக்ட பொறுத்து. ஓகே, அடுத்து சப்ஜெக்ட் வரும். what do you. அடுத்து என்னன்னா பாருங்க, விரும்புறீங்க. விரும்புறீங்க அப்படின்னா want to.
இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வாண்ட். ஓகே, எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் இட். ஓகே, இப்படி எனக்கு வேணும்னு சொல்லும்போது ஐ வாண்ட் போடுவோம். ஆனா நீங்க என்ன சாப்பிட்ட விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது வாண்ட் டு. விரும்புறீங்கன்னா வாண்ட் டு, எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா வாண்ட். அடுத்து சாப்பிட, அடுத்து verb என்ன? சாப்பிட. சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஈட். ஓகே, அப்போ நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க அப்படின்னா what do you want to eat? what do you want to eat? நெக்ஸ்ட் பாருங்க, அவனை கிண்டல் செய்யாத. நம்ம சொல்லுவோம்ல, அவனை வந்து கிண்டல் பண்ணாத அப்படின்னு. அப்ப அவனை கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? கிண்டல் செய்யாதே. அதுக்கு don't tease. don't tease அப்படின்னா கிண்டல் செய்யாத. யார? அவனை. அவனைனா him. ஓகே, don't tease him. இந்த don't ஃபர்ஸ்ட் நம்ம don't யூஸ் பண்றோம்னா அடுத்து இந்த அவனை அவளை வரும்போது ஆப்ஜெக்டா தான் வரும், சப்ஜெக்டா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அப்ப அவனை கிண்டல் செய்யாதேனா don't tease him. அவளை கிண்டல் செய்யாதே அப்படின்னா don't tease her. ஓகே, அவர்களை கிண்டல் செய்யாத அப்படின்னா don't tease them. இது ஒரு நேம் சொல்றோம், ஷானை கிண்டல் பண்ணாத அப்படின்னா don't tease ஷான். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, உன் கையில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கணும். உன் கையில வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க, உன்னுடைய கையில் என்ன இருக்கிறது. இங்க வந்து மெயின் verb வரல, அப்ப நம்ம இங்க பி verb யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கும் போது இரு அப்படின்னாலே நம்ம பி verb யூஸ் பண்ணுவோம் தானே. இப்ப பாருங்க, என்னன்னா வாட். அடுத்து பி verb என்னது? இஸ். இருக்கிறது பிரசன்ட் தானே, அப்போ இஸ். வாட் இஸ் இல்லனா வாட்ஸ் இப்படி எழுதலாம். வாட்ஸ் சொல்லலாம், இல்ல வாட் இஸ். அடுத்து உன்னுடைய கையில் அப்படின்னா இன் யுவர் ஹேண்ட். ஓகே, வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னா உன் கையில வந்து என்ன இருக்கிறது. இது நீ கையில வந்து என்ன வச்சிருக்க, நீ உன்னுடைய கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம இப்படியே கேட்கலாம். நீ உன் கையில என்ன வச்சிருக்கேன்னா வாட். நீ உன் கையில என்ன வச்சிருக்க. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, நான் வந்து கார் வச்சிருக்கேன், பைக் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹாவ் ஹாஸ் யூஸ் பண்ணி நம்ம பேசுவோம்னு சொல்லியிருக்கோம் தானே. அப்போ நீ உன் கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு அதையே நம்ம கொஸ்டினா கேட்கும் போது இப்படியே கேட்கலாம். வாட் ஹாவ் ஹாஸ் யூஸ் பண்ணி கேட்போம். அப்போ நம்ம வந்து என்னது சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கேட்கலாம். டூ இல்லனா டஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துலயும் நம்ம சிம்பிள் பிரசன்டென்ஸ் படி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, இல்ல வந்து நீ உன் கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது நீ சப்ஜெக்ட் என்ன வருது? நீ. அப்போ டூ. ஓகே, அடுத்து என்ன சப்ஜெக்ட் வரும். வாட் டு யூ. அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? சப்ஜெக்ட் வெர்பா என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஹேவ். ஓகே, வாட் டு யூ ஹேவ். அடுத்து இத அப்படியே எழுதலாம், இன் யுவர் ஹேண்ட். இன் யுவர் ஹேண்ட். ஓகே, நீ உன் கையில என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது உன் கையில நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட். ஓகே, அதே போல உன் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட். வாட் இஸ் இன் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எதுனாலும் நம்ம கேட்கலாம், தப்பில்லை. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கிளாஸ வந்து உடைக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, கிளாஸ உடைக்காத அப்படின்னு அது எப்படி சொல்லலாம் பாருங்க. உடைக்காதே. உடைக்காதேனா பிரேக். உடைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? பிரேக். அதே இது உடைக்காத அப்படின்னு நெகட்டிவா பேசும்போது டோன்ட் பிரேக். டோன்ட் பிரேக். அடுத்து கிளாஸை அப்படின்னு சொல்லும்போது த கிளாஸ். ஓகே, அப்ப டோன்ட் பிரேக் த கிளாஸ் அப்படின்னா கிளாஸ வந்து உடைக்காத. டோன்ட் பிரேக் த கிளாஸ். அடுத்து உன்னுடைய பாக்கெட்ல என்ன இருக்கு. உன்னுடைய பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம் பாருங்க. என்ன இருக்கு, இல்ல வந்து எந்த மெயின் வெர்புமே வரல, அப்போ என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறோம்.
ஓகே, அப்போ ஒரு இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அங்க நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். மெயின் வெர்புக்கு பதிலா நம்ம பி வெர்ப் யூஸ் பண்ணுவோம். பாருங்க, உன்னுடைய பாக்கெட்ல என்ன இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா வாட். அடுத்து பி வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம், இஸ். ஏன்னா அது பிரசன்ட், இருக்கு அப்படின்னு பிரசன்ட்ல சொல்றது. அப்போ வாட் இஸ். அடுத்து உன்னுடைய பாக்கெட்ல, இன் யுவர் பாக்கெட். இன் எதுக்கு யூஸ் பண்றோம், இன் வந்து நம்ம வந்து பாக்கெட்டுக்கு உள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ணும்போது ஒண்ணு சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்கு உள்ள அப்படின்னு மென்ஷன் பண்ற இடத்துல நம்ம இன் யூஸ் பண்ணுவோம். இப்போ கையில ஒண்ணு இருக்கு அப்படின்னாலும், உன் கையில என்ன இருக்குன்னு கேட்டாலும் அங்கேயும் நம்ம வந்து இன் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ உன்னுடைய பாக்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னா வாட் இஸ் இன் யுவர் பாக்கெட். வாட் இஸ் இன் யுவர் பாக்கெட். ஓகே, இத வந்து நம்ம வாட்ஸ்னு எழுதலாம். வாட்ஸ் இன் யுவர் பாக்கெட். நெக்ஸ்ட் பாருங்க, அதை திரும்ப கொடு. நம்ம சொல்லுவோம்ல, அதை வந்து திரும்ப அவங்க கிட்டே கொடு அப்படின்னு சொல்லுமா. அப்ப அதை திரும்ப கொடு அப்படின்னா அது எப்படி சொல்லலாம், கொடு. கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கிவ். எது கொடுக்கணும், அதை. அதுனா இட். இட் இல்லனா தட். ஓகே, கிவ் இட். அதை கொடு, திரும்ப, பேக். இல்லைனா ரிட்டர்ன் இட் இல்லனா ரிட்டர்ன் தட்னு சொல்லலாம். ரிட்டர்ன் இட் இல்லனா ரிட்டர்ன் தட். ஓகே, இங்கேயும் இட் இல்லனா தட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப அதை திரும்ப கொடு அப்படின்னா கிவ் இட் பேக் இல்லனா ரிட்டர்ன் இட் இல்லனா ரிட்டர்ன் தட். நெக்ஸ்ட் பாருங்க, அது வெளியில வை. அத வந்து வெளியில வை, உள்ள கொண்டு வராத அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப அதை வெளியில வை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், வெளியில் வை. வைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, புட். ஓகே, வைக்கிறதுக்கு புட். அப்போ எதை வைக்கணும், அது. அதுனா இட் இல்லனா தட்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து வெளியில். வெளியில்னா அவுட் சைட். அப்ப அது வெளியில வை அப்படின்னா புட் இட் அவுட் சைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவனுடன் சண்டையிடாத. அவனுடன் சண்டையிடாத அப்படின்னு சொல்றோம். சண்டையிடுறதுக்கு என்ன சொல்லுவோம், ஃபைட். ஓகே, அப்ப சண்டையிடாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ஃபைட். டோன்ட் ஃபைட். அடுத்து அவனுடன். அவனுடன் அந்த உடன் இருக்குல்ல, அதுக்கு வித். உடன்னா வித். அவன், அவனை அப்படின்னா ஹிம். ஓகே, அவனுடன் சண்டையிடாத அப்படின்னா டோன்ட் ஃபைட் வித் ஹிம். அவளுடன் சண்டையிடாத, டோன்ட் ஃபைட் வித் ஹர். ராஜாவுடன் சண்டையிடாத, ஒரு நேம சொல்றோம், ராஜான்னு ஒரு நேம சொல்றோம்னா ராஜா கிட்ட சண்டையிடாத அப்படின்னா டோன்ட் ஃபைட் வித் ராஜா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, வெளியே யாரு. நம்ம கேட்போம்ல, வெளியில யார் நிக்கா, வெளியில யாரு அப்படின்னு கேட்போமா. அப்ப வெளியே யாருன்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம், அதை எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.